பேரவைத் தலைவர் அவர்களே, பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அழகுடை நீழலவர். பல்வேறு அரசுகளின் நிழல்களை தமது கொடை நிழலின் கீழ் கொண்டு வரும் வலிமை பெற்றவர்கள் உழவர்கள் என்று உழவர்களின் பெருமையினை ஐயன் திருவள்ளுவர் கூறியுள்ளார். உழவர்கள் பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் அனைத்து மக்களையும் பாதுகாப்பார்கள் என்பதனை புறநானூறு. பகடு புறந்தருணர் பாரம் ஓம்பி குடிபுறம் தருகுவையாயின் நின் அடிபுறம் தருகுவர் கூறுகிறது. காளை மாடுகளை போற்றி உழவு செய்யும் உழவர்களின் சுமையை நீ குறைத்து அவர்களை பேணினால் அடங்காத உன் பகைவர் உன்னிடம் அடிபணிவர் என்று மன்னனுக்கு புலவர் அறிவுரை கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இதனை நன்கு உணர்ந்துதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேன்மைமிகு உழவு தொழிலையும் உன்னதமான உழவர்களையும் மேம்படுத்திட உதவிடும் வகையில் வேளாண்மையோடு உழவர் நலனையும் முன்னிறுத்தி வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்படும் என்று அறிவித்தார். அதனை நிறைவேற்றும் வகையில் 2021-22 ஆண்டு முதல் இதுவரை 4 வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகள் வெளியிடப்பட்டு பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன, தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன.